பீகார் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலில் அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார். அது குறித்த காட்சிகள். பீகார் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் காலை முதலே தொடர்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், பீகார் தேர்தல் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு கள நிலவரங்கள் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக பலரும் ஆர்வத்தோடு அதிகாலை முதலே வந்து நிற்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தற்போது வாக்களிப்பதற்காக வந்திருக்கின்றார். முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் என பலரும் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் தங்கள் குடும்பத்தோடு அதிகாலையிலேயே வந்து வாக்களிக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், தலைவர்களாகிய நாம் முதலிலே வந்து வாக்களித்தால்தான் நம்மை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள் அவர்களும் ஆர்வத்தோடு வந்து வாக்களிப்பார்கள். ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது அனைவருடைய கடமை. அப்போதுதான் 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் கேள்வி கேட்க முடியும். எனவே அனைத்து தரப்பு மக்களும் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். தொடர்ந்து தீவிர பிரச்சாரங்கள் நேற்றுடன் ஓய்வு பெற்றிருக்கின்றன. பீகாரை பொறுத்தவரையிலே நாம் முன்பே குறிப்பிட்டது போல 2 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இன்று முதற்கட்டம், மீண்டும் 11ஆம் தேதி 2வது கட்டம் நடைபெறுகிறது. அதிலிருந்து 3 நாட்கள் கழித்து இந்த பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த பீகார் மாநிலத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? மீண்டும் நிதிஷ் பாஜக ஆட்சி இந்த பீகாரை கைப்பற்றப் போகிறதா, அல்லது புதிதாக மெகா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. 2 கட்சிகள் சார்பிலும் பல்வேறு விதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்சிகள் சார்பிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதி என்றால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. காரணம், பீகார் மாநிலம் என்பது இந்தியாவிலே மிக மிக பின்தங்கிய ஒரு முதல் 4 மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு மாநிலமாக பீகார் இருக்கின்றது. எனவே அங்கு இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அவர்கள் பணியாற்றக்கூடிய கூலி தொழிலாளர்களாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே அதனை மாற்றி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாருடைய வாக்குறுதியை மக்கள் நம்ப போகிறார்கள், யாரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது இன்னொரு 10 நாட்களுக்குள் நமக்கு தெரிய வந்துவிடும். தற்போது பீகாரினுடைய அனைத்து தொகுதிகளிலும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமின்றி விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.